ஹலோ. ஏங்க, வரும்போது 1/2 கிலோ நண்டும் 1/2 கிலோ சிக்கனும் எடுத்துட்டு வந்துடுங்க. ம், சரிங்க. சரிங்க. என்ன திடீர்னு சிக்கனு நண்டு? அம்மா பாருங்களான்ட்ட, அதான் சிக்கனும் நண்டு எடுத்துட்டு வர சொன்னேன். ஏன் என்னவா, என்ன விஷயம்? பார்த்துட்டு போலாம் வராங்க அத்தை. பாத்துட்டு போலான்னு வராங்களா? ம். இப்படியே பாத்துட்டு போலான்னு வரவங்களுக்கு தான் சிக்கனு நண்டு இப்படியே என் பையன் சம்பளம் தின்னு தீக்கிறது தான் வருதுங்க போல, பாக்குறேன்ற சாக்குல. என்னங்க அத்தை இப்படிலாம் பேசுறீங்க? போன வாரம் தானே மாப்பிள்ளை உங்க பொண்ணுலாம் வந்த போது நல்லா கவனிச்சோம். எங்க அம்மா அப்பா வந்தா மட்டும் உங்களுக்கு ஏன் இப்படி பண்றீங்க? அதுக்கு இப்படி சிக்கனு நண்டு என் பையன் வெளியே போய் எப்படி உழைச்சு கொண்டு கொட்டுறான், இதுங்க தின்றதுக்குன்னே வருதுங்க போல. அவர் வெளியில போய் உழைக்கிறாரு, நான் வீட்டுல உழைக்கிறேன். நானா காலை ஆட்டிட்டா இருக்கிறேன். பேசுவடி பேசுவ. நல்லா என் பையன் சம்பளத்துல உட்காந்து தின்னுகிட்டு இருக்கல, இதுவும் பேசுவேன் இன்னமும் பேசுவேன். என்னத்த இப்படி பேசுறீங்க? என் வீடு உன் வீடுன்ட்டு இப்படி பிரிச்சு பிரிச்சு பேசுறீங்க. எல்லா மாமியாரும் இப்படிதான் இருப்பீங்களா? உங்களெல்லாம் திருத்தவே முடியாது. பேசுவடி பேசுவ. ஏன் பேச மாட்ட? நண்டு கொழுத்தா வளையல தங்காதான். அந்த மாதிரி நீ என் பையன் சம்பாதியத்துல உட்காந்து தின்னுட்டு கொழுப்பு எடுத்து போய் பேசிக்கிட்டு இருக்க. நீ யார்கிட்ட கொழுப்பு எடுத்து போய் பேசுறா? நீங்களா நானா? உங்களை மாதிரி ஆளுங்க மாமியாருங்க இருக்கிறதுனாலதான் நல்ல குடும்பம் கூட நாசமா போயிடுது. ஹலோ. சொல்லுடா. ஐயோ, எப்போ? அப்படியா? சரிடா, நீ முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போ, நானும் அம்மாவும் கிளம்பி வந்துடுறோம்டா. சரிடா. ஏங்க, எங்க அம்மா உடம்பு சரியில்லையா, வாங்க போய் பாத்துட்டு வந்துடலாம். உடம்பு சரியில்லைன்னு சொல்றேன், என்னவான்னு கேக்குறீங்க? வாங்க போய் பாத்துட்டு வந்துடலாம். அப்பா பார்த்தாலும் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. ஏன் உடம்பு சரியில்லைன்னு சொல்றேன் இப்படி பேசுறீங்க? எப்ப பார்த்தாலும் இதுதான் சொல்லுகிறேன், அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அப்பாவுக்கு உடம்பு சரி, ஏதாவது சொல்லிக்கினே இருக்கிறேன். நான் வரல, இப்போ சொல்லுங்கப்பா. சரி. பாண்டாரா? அப்படியா? எந்த ஆஸ்பத்திரி? ஓஹோ, சரி வர வர கண்டிப்பா வந்துடுறேன்பா. போனா எட்டு வந்துடுறேன். சரி வைக்கிறேன்பா. போனா 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 கட்டின அப்படியே ஆம மாதிரி நஷ்டம் வந்துருக்கிற. அம்மா உடம்பு சரியா, அப்பா எப்படி சேர்த்துறேன். ரொம்ப கிளம்பு சீக்கிரம் கிளம்பு போலாம். இருங்க இருங்க, இப்ப என்னாச்சு? ஏன் இப்படி பதறீங்க? இருங்க, என்னாச்சு? என்ன ஆச்சு? சரியா சாதாரண கேட்டுக்கிறேன். அது உடம்பு சரியா, அம்மா சேர்த்துக்கிறாங்க ஆஸ்பத்திரியில. அப்பா அர்ஜென்ட்டா கிளம்பணும், போ சீக்கிரம் வா. போலாம் போலாம், இருங்க. உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு பதறீங்க. இதே மாதிரிதான் நான் போன வாரம் எங்க அம்மாவுக்கும் உடம்பு சரியில்லைன்னு நான் சொன்னேன். அப்ப என்ன சொன்னீங்க? நீ மட்டும் போயிட்டு வா அப்படின்னீங்க. எனக்கு வேலை இருக்கு நீங்க. இப்ப ஏன் என்ன கூப்பிடுறீங்க? நீங்க மட்டும் போக வேண்டியதானே? எங்க அம்மாவையும் உங்க அம்மா மாதிரி பாருங்க. நான் ஆனா அந்த மாதிரி பாக்கல. 2 பேரும் எனக்கு ஒண்ணுதான். இருங்க, நான் போய் புடவை மாத்திட்டு வரேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து போய் அத்தைய பாத்துட்டு வந்துடலாம். சாரிமா, தப்புதாம்மா. என்னங்க இதுக்கெல்லாம் போய் சாரி சொல்லிக்கிட்டு? இருங்க, நான் ரெடி ஆகி வரேன். சுப்ராஜ், என்னம்மா? சுகர் மாத்திரை வாங்கணும்டாப்பா. அதான் இருக்குதுல, அத போடு. சுகர் மாத்திரை உயிரா வாங்குற? வாங்கணும்டா, 2 நாள் தான்டா இருக்கு. இன்னும் 2 நாள் இருக்குதுல, போடு. எனக்கே சம்பளம் வரலன்னு நானும் ரொம்ப டென்ஷன்ல இருக்கிறேன். குடும்ப செலவு பெரிய விஷயமா இருக்குது. இதுல வேற நீ பொழுது விடிஞ்சு பொழுது போனா சுகர் மாத்திரை உயிரை வாங்குற. கிடைக்காதுடா. அப்புறம் நான் என்ன சொல்றேன், உங்ககிட்ட 2 நாளைக்கு மாத்திரை இருக்குதுல, முதல்ல நீ அதை போடு. அதுக்காக எனக்கு அப்புறம் வாங்கிக்கலாம். பொழுது விடிஞ்சு பொழுது பண்ணா உன் தொல்லை காலம் இல்ல. பார்த்தாலும் டென்ஷன் ஆகுறேன். குடும்பத்தை நவுத்துறதே பெரிய பிரச்சனையா இருக்கு மாசம் எனக்கு. இதுல ஓன் தொல்லை இல்ல, பெரிய தொல்லை. எப்படியெல்லாம் படிக்க வச்சு வளர்த்த இவனை கஷ்டப்பட்டு ஒரு மாத்திரை கேட்டதுக்கு இந்த பேச்சு பேசுறான்.
வயசானா பெத்தவங்க நிலைமெல்லாம் இப்படிதான் போல. என்னங்க காஃபி? என்ன ஒரு டென்ஷனா இருக்கீங்க? ஆமா, மாச கட்சி சம்பளம் வரல, அதான் டென்ஷன்ல இருக்கிறேன். அடுத்த வாரம் எங்க அம்மா அப்பா கல்யாண நாள் வருதுங்க. அதுக்கு அவங்க 2 பேருக்கும் புடவை வேஷ்டி எடுக்கணும். ஒரு 5000 ரூபாய் தேவைப்படுது, ரெடி பண்ணுங்க. ஆமா, இந்த கஷ்டத்துல நமக்கு இது தேவைதானா? நானே மாச கட்சி இன்னும் சம்பளம் வரலன்னு டென்ஷன்ல இருக்கிறேன். இது தேவையா நமக்கு? ஆமாங்க, செய்யணும். அங்க செஞ்சாதான் நமக்கு மரியாதையா இருக்கும். எங்க வீட்டுல பையன் இல்லாத வீடு தானே, நீங்க தானே அந்த வீட்டு பையன் மாதிரி. அப்ப நம்ம செஞ்சுதாங்க ஆகணும். போய் பணத்தை ரெடி பண்ணுங்க. அம்மா மாத்திரை கேட்டாங்க, மாத்திரை நம்மளால வாங்கி கொடுக்க முடியல, அவ்வளவு பேச்சு பேசணும். இவன் 5000 ரூபாய் பணம் வேணுங்கன்னு கேக்குறான். அது கடன் வாங்கிடுவாங்கன்றா நம்மள. எங்க அம்மா அப்பாவுக்கு புடவை எடுக்கணும், கடன் வாங்கிடுவாங்கன்னு சொல்றான். எங்க போய் கடனை வாங்குறது? இவ்வளவு நம்மளால பேச்சு முறைக்க முடியாது போல இருக்குது. அப்படி நம்ம எழுத்து முறைச்சு பேசினா இந்த காப்பி கூட கிடைக்காது போல இருக்கு. இன்னும் கிளம்பலையா நீங்க? கிளம்பிட்டேன், சொல்ல மறந்துட்டேன். தங்கச்சி வர ஊர்ல இருந்து, அவளுக்கும் சேர்த்து புடவை எடுக்கணும். சரி, போய் பணத்தை ரெடி பண்ணுங்க. என்னப்பா ரத்னம், கோயிலுக்கா? நீ எவ்வளவு சொன்னாலும் திரும்ப மாட்டேயா நீ? கோயிலுக்கு சுத்திட்டு இருக்க. கீழே வீடு ஒழுங்கு வாருங்க, யார் பாக்குறது உன்ன? இந்த வயசான காலத்துல வீட்டுல இருக்கலாம்ல. சொன்னா கூட கேட்க மாட்டேங்க. அப்படி என்ன சாமி வைக்கிறது எனக்கு? என்னண்ணே அவங்களும் தாங்க திட்டிட்டு இருக்கீங்க? என்னம்மா, இந்த வயசான காலத்துல கோயில் கோயிலா சுத்திட்டு இருக்காங்க. எங்காவது ஊண்டு வாரணும்னா யார் என்ன பண்றது? ஓடி உழைச்ச மனுஷன், ஓய்வுனா என்னன்னே தெரியாம ஓடினவரு, பிள்ளைங்களை படிக்க வச்சு சொத்து சேர்த்து வச்சு ஆளாக்குனவரு. கடைசி காலத்துல சொத்தெல்லாம் பிள்ளைங்களுக்கே கொடுத்துட்டு இப்படி ஒவ்வொரு கோயிலா ஏறி ஏறி இறங்குறாங்க. எல்லா சொத்தையும் பிள்ளைங்க புடிங்கிட்டு இவங்களை நடு ரோட்ல விட்டுருச்சுங்க. நீங்க என்னடான்னா ஏதோ கோயிலுக்கு தான் சாமி கும்பிட போறாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஒருவேளை சாப்பாட்டுக்காக கோயிலா ஏறி இறங்குதுங்கண்ணே.